வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்படி எல்லாம் பேசி என் மனசை இப்படி புண்படுத்துற. நீ சந்தோஷமா இருந்தா போதும்க்கா. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்க்கா. அப்போ அத்தை கிட்ட போய் எல்லா உண்மையையும் சொல்ல விட முடியாதுல? அப்போ சாமி முன்னாடி நின்னுட்டு ஏன் இப்படி கிலோ கணக்குல போய் சொல்ற? உனக்கு நானும் என் குழந்தையும் என்னைக்கோ ரெண்டா பட்சமா போயிட்டோம். அது எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ வேண்டியதெல்லாம் நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கணும், உன் சந்தோஷம் நிரந்தரமா நிலைக்கணும். அதுக்காக நீ எவ்வளவு வேணாலும் போய் சொல்லுவ. இத நீ தைரியமா என்கிட்ட சொல்ல. சத்தியமா அது உண்மை இல்லக்கா. போதும், நடிக்காத சத்யா. இன்னைக்கு அப்பா எனக்கு போன் பண்ணி என்ன திட்டுன்னு திட்டினாரு. இங்க நடக்கிறத அவர்கிட்ட போட்டு கொடுத்து என்ன நல்லா நீ மாட்டி விட்டுட்ட. இப்ப நான் அவரு பொண்ணே இல்லன்னு சொல்றாரு. நல்லா நாடகம் ஆடி அப்பா அம்மா ரெண்டு பேரையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்ட. உன் அளவு திறமெல்லாம் எனக்கு கண்டிப்பா வராது, ஒத்துக்கிறேன். ஐயோ, அப்பா உன்கிட்ட என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா அதெல்லாம் ஒரு கோவத்துல வேகத்துல வந்த வார்த்தையா இருக்கும். தயவு செஞ்சு அதெல்லாம் பெருசுப்படுத்தாதக்கா. நீ என் பொண்ணே இல்லன்னு சொல்லிட்டாரு. அதை எப்படி நான் பெருசுப்படுத்தாம இருக்க முடியும்? நான் என்ன ஜடமா? வயத்துல ஒரு புள்ளைய வச்சுட்டு இருக்கிறவளை பார்த்து அவர் ஈவரக்கம் இல்லாம பேசிட்டு என்ன ஈவரக்கம் இல்லாதவன் சொல்றாரு. இது எல்லாம் உன்னோட கைங்காரியம் தான். இல்லக்கா, ஏன்கா இப்பெல்லாம் நான் எது பண்ணாலும் உனக்கு என் மேல சந்தேகமும் கோவமும் வருது? நான் உனக்காக தான்க்கா வாழ்றேன். அது ஒரு காலம். இப்போ நீ உனக்காக தான் வாழ்ற. என்ன எந்த உண்மையும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு அப்பா என்ன மிரட்டுறாரு. இதுவும் நீ அவருக்கு கொடுத்த ஐடியா தானே? என் மேல ஏன்கா இப்படி வீண் பழி போடுற? அன்னைக்கு நலன் சார வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, இன்னைக்கு அப்பா அம்மாவை எனக்கு எதிரா பகடக்காயா வைக்கிற. நான் கனவுல கூட அப்படி ஒரு விஷயத்த நினைக்க மாட்டேன்கா. அவங்க எல்லாரும் உன் நல்லதுக்காக தான் அப்படி சொல்லிருக்காங்க. எது எப்படியோ இப்ப நான் சொல்றேன், நீ நல்லா இரு. ஆனா ஒண்ணு மட்டும் நீ நல்லா புரிஞ்சுக்கோ. உண்மையை ரொம்ப நாள் நீ மறைச்சு வைக்க முடியாது. நானே சொல்லலனா கூட அதுவே தானா ஒரு நாள் வெளியே வரும். ஆனா அப்படி வரும்போது ஐயோ இத நாமளே சொல்லிருக்கலாமே அப்படின்னு உன் மனசு பதறும். நீயே அப்ப என்ன தேடி வருவ. தப்பு செஞ்சுட்டோங்கான்னு என்கிட்ட கெஞ்சு கதறுவ. பாவம் மன்னிப்பெல்லாம் கூட கேப்ப. ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போயிடும். பல தேவையில்லாத விளைவுகள் ஏற்படும். ஆனா அதுக்கெல்லாம் நீ மட்டும்தான் பொறுப்புன்னு அப்ப நீ மறந்துடாத. அக்கா, அது வரைக்கும் நானா உன்கிட்ட பேச போறதே இல்ல. உண்மைய நானா என் வாயால சொல்ல போறதும் இல்ல. ப்ளீஸ், நீ கோவத்துல ஆத்திரத்துல பேசுறக்கா. நான் உன்னை ஜெயிக்கல. இங்க நடக்கிறத நீ ஏன்கா நமக்குள்ள நடக்கிற ஒரு போட்டியா நினைக்கிற? இது அதை விட பெரிய விஷயம். நாம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த பிரச்சனைய சரி செய்யணும். இதுல நான் பெருசா நீ பெருசான்ற கேள்விக்கு இடம் இல்லக்கா. அந்த செல்வநாயகி தான் நம்மள பிரிக்கிறாங்க. நாம ஒத்துமையா இருந்துதான் அவங்க திட்டத்தை முறியடிக்கணும்க்கா. அதுக்கு நீயும் நானும் பிரியாம இருக்கணும்க்கா. அதுதான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கோ ப்ளீஸ்க்கா. போதும்டி, என் அத்தை மேல அபாண்டமா பழி போடுறத முதல்ல நிறுத்து. அவங்க யாரையும் பிரிக்கிறதுக்கான சூழ்ச்சி பண்ணல. அது நீ. நேத்து அப்பா அவரு என்ன பொண்ணே இல்லன்னு சொல்லிட்டாரு. இப்ப நான் சொல்றேன், நீயும் இனி எனக்கு தங்கச்சியே இல்ல. அக்கா, நான் உனக்கு அக்கா இல்ல. நாம பிரிஞ்சிட்டோம். இனிமே நீ யாரோ நான் யாரோ. என்கிட்ட பேசாத. என் முகத்திலேயே முழிக்காத. என் வழியிலேயே நீ வராத. அக்கா, அக்கா, கடவுளே, இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி விஷயத்த கக்கிட்டு போறா? நான் இல்லாம இவ எப்படி இந்த வீட்ல இருப்பா? இவ்வளவு பிரச்சனையை எப்படி சமாளிப்பா? நான் என்ன பண்ணுவேன்? இந்த கோவம் கொஞ்ச நாளைக்குதான். என் அக்கா ஒரு அப்பாவி. அவளுக்கு உலகம் தெரியாது. அவ திரும்பி என்கிட்டதான் வருவா. அவ வரலனாலும் நான் அவகிட்ட போவேன், பாதுகாப்பேன். ஆபத்துல இருந்து அவளை நான் தான் காப்பாத்துவேன். இது நான் எடுத்துக்கிட்ட சபதம். இது ஏன் கடமை. கடவுளே, இது நிறைவேற்றுற பலத்தை நீ எனக்கு கூட